தம்பியில் பேத்தியில் பேரமுட மாமன் எல்லாம் மருமக்கள் எல்லாம் நீங்கள் தான். நீங்கள் இன்னைக்கு பேத்தி அரிசி சட்னி, வெங்காய சட்னி, எங்கள் பொண்ணு அரிசி சட்னி, எங்கள் பிள்ளை தேங்காய் சட்னி, தோசை சுட்டு சுட சுட தோசை சாப்பிட்றோம். இது காலையில் காட்டி தோசை சாப்பிட்றோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். நன்றி வணக்கம். நீங்களெல்லாம் நல்லா இருக்கணும். என்னை நினைக்காது இருக்காதீங்க, என்னை நினச்சிக்கங்க. எங்கே வேணாலும் என்னை நினச்சிக்கங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நன்றி வணக்கம். பாட்டியோட ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டு. எப்பவும் உண்டு. அப்படி ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. நீங்கள் நல்லா இருப்பீங்க சாமி. உங்களுக்கு எந்த கஷ்டம் வராது. அதனால் மாசமாக இருக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனவங்களாரும் சரி, ஆசீர்வாதம் யாராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பாட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கிக்கிங்க. குழந்தை இல்லாதவங்களாக இருக்குன்னு, குழந்தை இல்லாத தம்பதியாக இருந்தால் கூட குழந்தை இருக்கட்டுங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணு. ஆண்டவன் அருளால் உங்களுக்கு எப்பவும் இருக்குது. கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லா இருப்பீங்க. ஆண்டவன் நல்ல வழி காட்டுவாங்க. குழந்தையெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. குழந்தை இருக்குது, பொறுத்து இருக்குது. நீங்கள் வேதனைப்படாதீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. குழந்தையா எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லாமே நல்லா இருப்பீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா அம்மா பாரு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். தோசை சுடு சுடு தோசை பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாய் சொல்லிடுமா. பாய்.